கேட்டரிங் வேலைக்கு போனீங்களே அதே ஸ்பைசி ராம பண்றா என்னாச்சு பசினத்து கொல்லுதுல காலிஃபிளவர் மாங்கல போட்டாங்க பரிமாறிட்டு நான் எடுத்து சாப்பிடலாம்னு போனா ஒரு அண்ணன் வந்து கல்யாணத்துக்கு வரவங்க 10 மணி சொல்லிட்டு என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க நான் சாங்க இருக்கேன் என்னடா உனக்கு காலிஃபிளவர் தானே வேணும் ஃபர்ஸ்ட் ஒரு காலிஃபிளவரை கட் பண்ணிட்டு சுத்தல்ல போட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மைதா மாவு கார்ன்ஃபிளவர் கரம் மசாலா மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சிக்கன் 65 மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தண்ணியை தெளிச்சு மிக்ஸ் பண்ணிட்டு காலிஃபிளவரை போட்டு பிசைஞ்சிட்டு சூடான எண்ணெயில போட்டு எடுத்தா சுட சுட காலிஃபிளவர் பக்கோடா ரெடி. இதுல குட்டி போட நீ கேட்ட காலிஃபிளவர் ஓய் டேய் 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 சூப்பர் டேய் குட்டி போட கலத்தறா காலிஃபிளவர் சும்மா கட்டிங்களா டேய் கிறிஸ்மஸ் அந்த கேக் கொண்டு வந்தா அப்படி திட்ற போ கேக் தர போடா போடா பாத்தியா உடல போற பாத்தியா பாத்தி என்ன சொல்லிறாரே ஓடி விச்சவனோட பாப்பா கேக் சாப்பிடும்போது பக்கத்துல குட்டி தான சாப்பிட சொன்னாரு எனக்கு காயா டேய் நான் ஒரு பிஸா தருவேன் இந்தா ஓஜே பிளான் கேக் சூப்பர் இல்லங்க டேய் கேக் நான் வாங்கலடா நானே செஞ்சேன் ஒரு வாணல்ல 1/4 கிலோ சர்க்கரையை சேர்த்துட்டு அதை தேன் போல நல்லா உருக வச்சுட்டு அதுல சுடு தண்ணியை சேர்த்து முந்திரி பாதாம் கருப்பு உள்ள திராட்சை சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல பாலும் பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த ட்ரை நட்ஸ் இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மைதா 1/4 கிலோ சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல நெய்யை ஊத்தி தடவிட்டு அதுக்கு மேல மைதாவையும் போட்டு தடவிட்டு மிக்சிங்கை ஊத்தி பேக் பண்ணி எடுத்தா கேக் ரெடி.